சேஃபா அந்த நேரத்துல சொல்லிக்கல முடியாம போயிட்டது. அனைத்தும் சிறப்பான நிகழ்வாக அமைந்திருந்தது. இன்னைக்கு அனைத்தையும் தொடர்ந்து இப்ப இந்த வாசிப்பு அறிவுரைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். தொடர்ந்து கேட்க முடியாத சூழ்நிலை, வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. அதற்காக 2 நிமிஷத்தை எடுத்துக்கொண்டேன். அந்த சிந்தனைகள் அந்த சிந்தனைகளும் ஒன்றாக அமைந்திருந்தது. கடனை பற்றிய சிந்தனைகள் அந்த சகோதரிகளும் அதுல ஒன்று எனக்கு ஒரு மீளாவிக்கு சைஃபா என்று சொன்னா, இப்ப நாங்க மையத்தை வச்சுக்கொண்டு அந்த கடனை யாராவது ஒருவர் கடன் பற்று இருந்தால் இஸ்லாமியர்கள் மற்ற இருந்தால் அந்த கடனை மையத்தை அடக்க மாட்டார்கள் தானே? இல்ல, என்னன்னு சொன்னா, இப்போ அந்த கடன் கொடுத்தவர் அந்த கடனை கேட்டு நின்றால் அது அந்த உறவினர்கள் அல்லது அவரை சார்ந்த ஒருவர் வந்து அந்த கடனை அடைத்துத்தான் அந்த உடலை நாங்கள் அடக்கம் செய்ய வேண்டும். அதுதான் முறை. அல்லாவிட்டாலும் கூட அந்த கடன் கொடுத்தவர் அவரை மன்னித்தால் சரி, மன்னிக்காத பட்சத்தில் அந்த கடனை அடைக்க வேண்டும். அதுதான் எல்லாரும் சொல்வார்கள் இல்லையா, மையத்தில் கடன் என்று சொல்வார்கள். ஒரு பெரிய வார்த்தையை உபயோகிப்பார்கள், மையத்துக்கு கடன் என்று சொல்வார்கள். எனவே இது அந்த இன்னொரு விஷயம் நான் என்னுடைய சிந்தனையில் சொல்லி இருந்தேன், என்னதான் நன்மைகள் செய்தாலும் ஒரு இஸ்லாத்துக்காக போர் செய்த ஒரு உயிர் தியாகியாக இருந்தாலும் கூட அவர் கடன் அடைக்காத பட்சத்தில் அவர் உள்ளே போக முடியாது. அவர் நிற்பார் வெளியில. கடன் இருக்கின்றவர்கள் உலகத்தில் இருக்கும் போதே, வாழும் போதே அதற்கான மன்னிப்பை அல்லது பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும், கொடுத்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும், அல்லது ஆக குறைந்தது மன்னிப்பையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பட்சத்தில் தான் உண்மையில் அது கடனுக்கான அந்த கடன் பூர்த்தியாகிற ஒரு நிலை வரும். அதைத்தான் தெளிவுபடுத்திக் கொண்டேன். முகமது நபி அவங்களோட காலத்துல கூட அவர் உயிரோடு இருக்கக்குள்ள கேட்டிருந்தார், யாருக்கு அவர் கடன் தரணுமான்னு சொல்லி. அந்த டைம்ல ஒரு சஹாபி வந்து சொன்னார், எனக்கு ஒரு திருகம் நீங்க தர வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவரிடம் இருந்த ஆடையை அவர் கொடுத்து அந்த கடனை மையத்துக்கு மொத்தாக மூலி அதை நிவர்த்தி செய்து கொண்டார். ஆம் ஆம், கடன் என்பது சின்ன விஷயம் அல்ல, ஒரு பாரதூரமான விஷயம். எனவே அதை விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல், அது ஆக நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கான அதை பேச்சுவார்த்தை மூலமாவது நாங்கள் அதிலிருந்து மீண்டு கொள்ள வேண்டும், விடுபட வேண்டும். சிறப்பான ஒரு இது, கடன் இல்லாம நாங்க வாழ்வது சிறப்பு என்று நினைக்கின்றேன். சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல கடன் பெற்றோம் என்று சொன்னால் அதை நாங்க இருக்கும் போது கொடுக்க முடியாவிட்டாலும் அவரிடம் சென்று எங்களுக்கு தர முடியாது, அந்த நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கபர்ல போய் வேதனைப்படுறதை விட. அது சரி. சிறப்பான நிகழ்வு சைகா. அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாசிப்பு அரும்புகளும் சிறப்பாக அமைந்திருந்தது. அடுத்தது காற்று வலி கேட்டுக்கொண்டே இருந்தேன். நான் என்ன சொன்னா, 3 நாள் கூட நான் காற்று வலிக்கான சிந்தனையை அடித்து விட்டிருந்தேன். ஆனால் எனது இணையதளத்தில் பதிவாகி இருந்தது, ஆனால் அங்கு அது வரவில்லை. அதை அப்ரூவ் பண்ணப்படாமல் நீங்கள் வித்தியாசமான பெயரை குறிப்பிட்டிருந்தால் அது கணனிதானே, அது கொஞ்சம் நின்று பார்க்கும். இது வஜிதாவா அல்லது வஜிதாவோட பெயர்ல வேற யாராவது வர்றாங்களான்னு பார்த்து தான் அது உள்ளே விடும். ஆனாலும் கூட அதை அப்ரூவ் பண்ணாமல், இந்த பக்கத்தில் அப்ரூவ் பண்ணப்படாமல் கவனிக்கப்படாமல் இருந்தால் உங்கள் அந்த பின்னூட்டம் பதிவுக்கு வராது, உங்கள் பக்கம் காட்டும். அதுக்கு பேர குழந்தைக்கான பிறந்த நாளே அந்த அடித்து விட்டேன். திருப்பி வந்து இரவு வேலையால் வந்து பார்த்தேன், எல்லாத்த பேரும் இருக்குது என்பதை காணவில்லை. சரி, உங்களோட பேரை பார்த்து நான் அப்ரூவ் பண்ணி விடுகிறேன். சரியோ, இப்ப தேடி காட்டுட்டாங்க. என்னன்னு சொன்னா ஒரு எம்ஐ விட்டு இருந்தேன். நீங்க சொல்வது சரி. சரி சரி, அப்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். உங்களோட அந்த இது அறிந்தும் அறியா அந்த சமகால சிந்தனை அதுவும் பார்த்தேன். நான் வேலை முடிந்து வந்து இன்ஷால்லா அதுக்காக அடித்து விடுகின்றேன். அனைத்து குட்டிகளும் சிறப்பாக அந்த வாசிப்பெருமை தந்தார்கள். கவியரம்பையும் நான் வந்து கேட்டுக்கொண்டேன். ஆனா இரவு பார்த்தேன். குடும்பம் கோலத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. எனது கருத்தோட்டத்தை பயந்து விட்டு சரி, அதை தொகுப்பாளர் பார்த்துக் கொள்வார் என்று நினைக்கிறேன். எனவே பணியோடு சென்று வாருங்கள், பணியோடு காசோடு பணத்தோடு வென்று வாருங்கள் என்று சொல்லி உங்களை வழி அனுப்பி வைக்கிறேன். பணம் பணம் எல்லாம் சேஃபா 25ஆம் தேதி எல்லாம் திருப்பி கொடுக்கிறோம். அது அப்படித்தான், வரவிருந்தால் செலவிருக்க வேண்டும் கட்டாயம். அதோடு சேர்ந்து ஓரளவு சேமிப்பும் இருக்க வேண்டும். சேமிப்பதை மற்றவர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவோம். கண்டிப்பாக. நன்றி, நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நன்றி.
வஜிதா முகமது அவர்கள் இணைந்திருந்தார். எனவே நன்றிகளை கூறிக்கொண்டபடியே தொடர்ந்து நாங்கள் இளையோர் தகவல் துளிகளுக்குள் இணைந்து கொள்வோம். ஆம், 13/5/2015 புதன் பரப்பின் சிறப்பு நிகழ்வுகளில் ஒன்றான இளையோர் தகவல் துளிகள். குட்டி குட்டி செய்திகளை இன்றைய நாளுக்காய் தாங்கி வந்திருக்கும் அத்தனை இளைய செய்தியாளர்களையும் பாமுகத்தினூடாக வரவேற்றபடியே நாங்கள் தகவல் துளிகளுக்குள் இணைந்து கொள்வோம். என்ன சொல்வது, தகவல் துளிகளை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள். தகவல் துளியோடு சம்பந்தமான செய்திகளை நாங்கள் பேசும் நேரத்தில் அதைவிட தெரிந்த விஷயங்களையும் நாங்கள் சேர்த்து பேசி மகிழ்வை கண்டுகொள்வோம், செய்தியாளர்களையும் உற்சாகப்படுத்திக் கொள்வோம். அந்த வகையில் முதலில் இன்று வருகின்றார் தனது 87வது வாரத்தோடு தினா சண்முகநாதன். தினாவை வரவேற்போமா? வணக்கம். தகவல் தொழில்களுக்காக தினா சண்முகநாதன், 11 வயது, சுவிஸ் பாசில். தகவல் 87. தகவல் 1. பார்சலோனா பயனுக்கு இன்று விளையாடுகிறார்கள். கடைசி விளையாட்டில் பார்சலோனா 3-0 வென்றது. தகவல் 2. பாசில் ஈபேக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை விளையாடுகிறார்கள். பாசில் 1ஆம் இடம், ஈபே 2ஆம் இடம். இது ஒரு ஹைலைட் விளையாட்டாகும். தகவல் 3. மச்சதோனியனில் 22 பேர் சுடுபாட்டில் சிக்கினார்கள். 22 பேரும் இறந்தார்கள். இந்த தகவல்களை நான் சொந்த நிமிடத்தில் எடுத்தேன். நன்றி, வணக்கம். தினா சண்முகநாதன் 3 செய்திகளை எடுத்து வந்திருந்தார். சிறப்பாக 3மே விளையாட்டு செய்திகளாக இருந்தது. முதலாவது செய்தி பார்சிலோனா ஆட்டத்தில் வென்றது சொல்லியிருந்தார். 2வது செய்தி எனக்கு புரியவில்லை. 3வது செய்தி அதுவும் கூட 22 பேர் இறந்த ஒரு செய்தியாக இருந்தது. அதையும் நாங்கள் பேசும் நேரத்தில் பேசுவோம். செய்தியின் விரிவாக்கம் போதாது என்று தான் நினைக்கிறேன். தினாவின் பக்கமாக இன்னும் கொஞ்சம் சொல்லலாமே, இன்னும் கொஞ்சம் உற்சாகம் வரலாமே என்று வளமை போலவே தினாவின் பக்கம் சொல்லிக் கொண்டபடியே அடுத்து நாங்கள் கல்யாணியை அழைத்துக் கொள்வோம். வணக்கம். கல்யாணி கமலநாதன். தகவல் துளிகள் அங்கம் 278.1. எக்வடார் தென் அமெரிக்க வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு குடியரசு நாடாகும். 1830ஆம் ஆண்டில் இன்றைய தினம் கிராண்ட் கொலம்பியா நாட்டிடம் இருந்து சுதந்திரம் பெற்றது. எக்வடார் நாட்டின் யுவான் ஜோசே ஃப்ளோரே முதல் ஜனாதிபதி ஆனார். இதன் தலைநகரம் குயிட்டோ நகரம் ஆகும். 2. செய்திகளின்படி ஜெர்மனி நாட்டில் மட்டும் 3.3 மில்லியன் மக்கள் மதுசார்பு உள்ளவர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது மது குடிக்கும் பழக்கத்தில் இருந்து வெளிவர முடியாத ஒரு பழக்க வலிமை நோய் இதுவாகும். இதை தவிர 10.5 மில்லியன் மக்கள் ஆபத்தான கட்டம் வரை நாள்தோறும் மது அருந்தி தங்கள் சுகாதாரத்தை கெடுக்கிறார்கள். மது அருந்தும் விளைவுகளால் இறப்போரின் தொகை கிட்டத்தட்ட 80,000 ஆகும். ஒருவர் ஒரு வாரத்திற்கு மேலாக மது அருந்தாமல் விட்டால் இந்த நோயால் பாதிக்கப்படவில்லை என்று குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த நேரத்தில் உடல்நலம் சரியில்லை என்றால் அந்த உடல் ஆபத்தான நிலையில் உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்யாணி கமலநாதன் 2 செய்திகளை இணைத்திருந்தார். நான் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் கூறாமல் விடை பெற்றிருந்தார். ஏதாவது அதில் செய்தி இன்னும் தொடர்கிறதோ தெரியவில்லை. என்றாலும் 2 செய்திகளை எங்களால் முழுமையாக உள்வாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. வழமை போலவே இன்றும் கூட கல்யாணி இன்றைய நாளின் சிறப்புகளுக்குள் ஒரு நாட்டை எடுத்து வந்திருந்தார். அதாவது ஈக்வடோர் என்னும் தென் அமெரிக்கா வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஒரு குடியரசு நாடாகும் என்பதையும், இது 1830ஆம் ஆண்டில் இன்றைய தினம் கிராண்ட் கொலம்பியா நாட்டிடமிருந்து சுதந்திரம் பெற்றிருக்கிறது என்பதையும், ஈக்வடோர் நாட்டின் ஜுவான் ஜோஸ் ஃப்ளோரஸ் முதல் ஜனாதிபதி ஆனார் என்பதையும்,
இதன் தலைநகரம் கியூட்டோ நகரமாகும் என்பதையும் சிறப்பாக தன் முதலாவது செய்தியில் சொல்லியிருந்தார். இரண்டாவது செய்தி நாங்கள் அடிக்கடி புலம்பிக் கொள்ளும் ஒரு விடயம், அதாவது மது அருந்துதல். மது உடம்பை கெடுக்கும், உயிரை எடுத்துவிடும் என்பதெல்லாம் தெரியும். ஆனாலும் கூட மது பற்றிய எச்சரிக்கைகள், அச்சுறுத்தல்கள், விழிப்புணர்வு விஷயங்கள் எல்லாமும் இருந்தாலும் கூட அதனை பாவித்துக் கொண்டிருப்பவர்கள் அதனை விடுவதாக இல்லை. புகைப்பிடித்தலுக்கு அடிமையாக இருப்பவர்கள் எப்படி அதனோடு ஐக்கியமாக இருக்கிறார்களோ அதே மாதிரிதான் மது பாவனைக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து வெளிவர முடியாமல் அதனுடனேயே ஐக்கியமாகி கடைசியில் உடல் பாதிக்கப்பட்ட நிலையில் மரணிக்கின்ற நிலைகளையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவர் என்ன சொல்கிறார் என்றால், ஒரு செய்த ஆய்வின்படி ஜெர்மன் நாட்டில் 33.3 மில்லியன் மக்கள் மது சார்புள்ள, அதாவது மதுபான மருந்துவர்களாக இருக்கிறார்கள் என்பதும், இந்த மது குடிக்கும் பழக்கத்திலிருந்து இந்த வெளிவர முடியாமல் இதற்கு அடிமையாகி இருக்கின்ற ஒரு தன்மையிலும் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும், இதை தவிர 10.5 மில்லியன் மக்கள் ஆபத்தான கட்டம் வரை நாள்தோறுமே ஒவ்வொரு நாளுமே சென்று கொண்டிருக்கின்றார்கள் என்றும், மது அருந்தி தங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் சொல்லி இருக்கின்றார். இதன் விளைவாக இறப்போரின் எண்ணிக்கை, அதாவது தொகையானது கிட்டத்தட்ட 80,000 ஆகும் என்பதையும், ஒருவர் ஒரு வாரத்துக்கு மேலாக மது அருந்தாமல் விட்டால் இந்த நோயால் பாதிக்கப்படவில்லை என்று குறிப்பிடத்தக்கது என்பதையும் சொல்லி, அந்த நேரத்தில் உடல்நலன் சரியில்லை என்றால் அந்த உடல் ஆபத்தான நிலையில் உள்ளது என்று, அதாவது மது அருந்தும் பழக்கத்துக்குள்ளவர்கள் ஒரு வாரத்துக்கு அப்படியே மது அருந்தாமல் இருக்கும் போது அவருக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் அவர் ஓகே. ஆனால் அந்த ஏதாவது இப்படி மது அருந்தாமல் விடும்போது ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர் ஆபத்தான நிலையில் இருக்கிறார் என்பதையும் தன்னுடைய செய்தியில் சொல்லி இருக்கின்றார். 278வது வாரத்தில் சிறப்பாக தன் செய்தியை இணைத்திருந்தவர் கல்யாணி கமலநாதன். கல்யாணியின் பக்கமாக கல்யாணியை சிறப்பாக பார்க்க முடிந்தது. இரண்டு லொகேஷன்களில் தன்னுடைய பதிவை எடுத்து வந்திருந்தார். காரினில் ஒரு பதிவு, வெளியே ஒரு பதிவு, மிகச்சிறப்பாக அழகாகவும் இருந்தார். எனவே கல்யாணிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்து வருகின்றார் சாகித்யா தவக்குமார் 212வது வாரத்தோடு. வணக்கம். தாவத்லிகா இணைந்து கொள்வது சாகித்யா தவக்குமார். ஆக்கம் 212. துளி 1. உடம்பின் எதிர்ப்பு சக்தியின் வலிமை கோடை காலத்தில் அதிகரிப்பதாக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் உலகம் முழுதும் வாழும் 23,000 மக்களின் மரபணுவை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தார்கள். அதாவது 4 மரபணு காலத்துக்கு ஏற்ற மாறும் என்று கண்டுபிடித்தார்கள். நோய்களை தடுக்கும் மரபணு கோடை காலத்தில் அதிகமாக செய்யப்படும். இதனால் தான் குளிர்காலத்தில் அதிக நோய்கள் வருவது சாதாரணம் என்று நம்புகின்றார்கள். துளி 2. ட்ரமாட்டிக், அதாவது அதிர்ச்சியான அனுபவங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் மழை காலத்தில் அதிகரிப்பதாக கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் உலகம் முழுதும் வாழும் 23,000 மக்களின் மரபணுவை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தார்கள். அதாவது 4 மரபணு காலத்துக்கு ஏற்ற மாறும் என்று கண்டுபிடித்தார்கள். நோய்களை தடுக்கும் மரபணு கோடை காலத்தில் அதிகமாக செய்யப்படும். இதனால் தான் குளிர்காலத்தில் அதிக நோய்கள் வருவது சாதாரணம் என்று நம்புகின்றார்கள். துளி 2. ட்ரமாட்டிக், அதாவது அதிர்ச்சியான அனுபவங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் மனநிலையாக மட்டும் பாதிக்கப்படுவதில்லை, உயிரியல் மூலமாக பாதிக்கப்படுவார்கள். யுனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவில் செய்த ஆராய்ச்சியில் PTSD என்று அழைக்கப்படும் இவ்வதிர்ச்சி அனுபவங்கள் ஆரோக்கியத்தை குறைத்து வயதடைவதை அதிகரிக்கும். நன்றி, வணக்கம். சாகித்யா தவக்குமார் 212வது வாரத்தோடு 2 செய்திகளை எடுத்து வந்திருந்தார். சிறப்பாக அதில் முதலாவது செய்தி என்ன சொல்கிறது என்றால், உடம்பின் எதிர்ப்பு சக்தியின் வலிமை, அதாவது எதிர்க்கின்ற பலம் கோடை காலத்தில் அதிகரிப்பதாக ஒரு ஆய்வு சொல்லுகிறதை சொல்லியிருக்கின்றார். அதாவது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒரு செய்த ஆய்வு, அதாவது உலகம் முழுவதும் வாழும் 23,000 மக்களின் மரபணுவை ஆராய்ச்சி செய்து பார்த்ததில் அதில் 4 பங்கு மரபணு காலத்துக்கு ஏற்றவாறு மாறும் என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதிலும் கூட நோய்களை தடுக்கும் மரபணு கோடை காலத்தில் அதிகமாக
செயற்படுவதாகவும் குளிர்காலத்தில் அதன் செயற்பாடு குறைவாக இருக்கின்றபடியால் தான் அதிக நோய்கள் வருவது சாதாரணம் என்று நம்புவதாக அந்த முதலாவது செய்தியில் சொல்லியிருந்தார். இரண்டாவது செய்தி ட்ராமாட்டிக், அதாவது அதிர்ச்சியான அனுபவங்களால் பாதிக்கப்பட்ட மக்களின் மனநிலை பாதிப்புக்குள்ளாவது மட்டுமல்ல, அது உயிரியல் மூலமாகவும் அது பாதிப்பை ஏற்படுத்துவதாக யுனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியாவில் செய்த ஆராய்ச்சி ஒன்று PTSD என்று அழைக்கப்படும் இந்த ஆராய்ச்சியில் PTSD என்று அழைக்கப்படும் இந்த அதிர்ச்சி அனுபவம் ஆரோக்கியத்தை குறைத்து கொண்டு இந்த மூப்பு வயதடைவதை அதிகரிக்க செய்யும் என்ற செய்தியை சொல்லியிருந்தார். இரண்டாவது செய்தியில் அவருக்கும் கூட வாழ்த்துக்களை இணைத்து கொண்டபடியே தொடரும் செய்தியோடு வருகின்றார் சாம்பவி தவக்குமார் தன்னுடைய 212வது வாரத்தோடு. அவரையும் இணைத்துக் கொள்வோம். வணக்கம். தாவத்தொலிக்காக இணைந்திருப்பது சாம்பே தவக்குமார். ஆக்கம் 212 13/5/2015. துளி 1. கொழுப்பு உணவுகள் சாப்பிடுவதால் பருமன், நீரழிவு, புற்றுநோய், இதய நோய் போன்ற நோய்களிலிருந்து பாதுகாக்கும் பாக்டீரியா அழியப்படுகிறது. நமது வயிற்றில் 3500 விதமான பாக்டீரியாக்கள் உள்ளன. இவை மொத்தத்தில் 1.5 கிலோ நிறையுள்ளதாக இருக்கும். ஆரோக்கிய நிறை உணவு சாப்பிடாமல் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதை கட்டுப்படுத்தினாலே எடையை குறைக்க முடியும். இதனால் தான் ஒரே அளவு கொழுப்பு, சீனி, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட் சாப்பிடும் சில மக்களின் எடை அதிகரிக்கின்றது. ஆனால் மற்றவர்களின் எடை ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றது. துளி 2. பக்கவாதம் என்றால் மூளையின் குருதிகள் கட்டிப்பட்டு நீண்டகால இயலாமை தன்மைக்கு கொண்டு வர முடியும். முதியோர்களுக்கு வரும் பக்கவாத நோய் வேலை செய்யும் வயதினர்களிடம் வருவது அதிகரித்து கொண்டு போகிறது என்று ஒரு அறக்கட்டளை எச்சரிக்கின்றது. இங்கிலாந்தில் 14 வருடங்களுக்கு முதல் 1961 மக்களுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள். 2014 இந்த தொகை அதிகரித்துள்ளது. 2014 6221 40 54 வயதினர்களுக்கு பக்கவாதம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார்கள் என்று ஒரு ஆய்வு கண்டுபிடித்துள்ளது. நன்றி, வணக்கம். சாம்பவி தவக்குமார் சிறப்பாக தன்னுடைய 212வது வாரத்தோடு சேர்ந்து இணைந்து 2 செய்திகளை அழகாக தந்திருந்தார். முதலில் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அவர் தந்த முதலாவது செய்தி என்ன என்றால், கொழுப்புகளை நாங்கள் அதிகமாக சாப்பிடுவதால் பருமன், நீரழிவு நோய், புற்றுநோய், இதய நோய் போன்ற நோய்களிலிருந்து பாதுகாக்கும் அந்த பாக்டீரியா அளிக்கப்படுகிறது என்று சொல்கின்றார். எமது வயிற்றில் எவ்வளவு பாக்டீரியாக்கள் இருக்கிறது என்றால் 3500 விதமான பாக்டீரியாக்கள் இருப்பதாகவும் இது கிட்டத்தட்ட இதன் நிறை என்ன என்று சொன்னால் 1.5 கிலோவாக பாக்டீரியாக்களின் நிறை இருக்கிறது என்பது எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. நான் மறைந்திருக்கவில்லை. எனவே நன்றி சாம்பவி. இதுக்கு காரணம் 1.5 கிலோ பாக்டீரியாக்கள் 1.5 கிலோ நிறையுள்ளதாக இருக்கிறது. ஆரோக்கிய நிறை உணவுகளை சாப்பிடாமல் இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதை கட்டுப்படுத்தினாலே இந்த எடையை குறைக்க முடியும் என்கின்றார். இதனால் தான் ஒரே அளவு கொழுப்பு, சீனி, புரதம் மற்றும் கார்போஹைட்ரேட் சாப்பிடும் சில மக்களின் எடை அதிகரித்திருக்கிறது என்பதையும், ஆனால் மற்றவர்கள் ஒரே எடையில் தான் இருக்கிறார்கள் என்பதையும் சொல்லியிருக்கின்றார் முதலாவது செய்தியில். இரண்டாவது செய்தி என்னென்றால், பக்கவாதம் என்றால் என்ன என்று தெரியுமா அல்லது தெரியாதா? பக்கவாதம் என்பது மூளையின் குருதிகள் மூளையில் இரத்த ஓட்டம் தடைப்பட்டு குருதிகள் கட்டியாக்கப்பட்டு நீண்டகால இயலாமை தன்மைக்கு கொண்டு வருகின்ற ஒரு நோய்தான் பக்கவாத நோய். இது முதியோர்களுக்கு பக்கவாத நோய்
முதியோர்களை விட வேலை செய்யும் வயதினரிடம் வருவது அதிகரித்து கொண்டு வருவதாக ஒரு அறக்கட்டளை எச்சரித்திருக்கின்ற ஒரு நிலையை சொல்லியிருக்கின்றார். இங்கிலாந்தில் 14 வருடங்களுக்கு முன்னதாக 1961 மக்களுக்கு இந்த பக்கவாதம் ஏற்பட்டிருக்கின்றதாம். ஆனால் இப்போது அதிகரித்திருக்கிறதாம். 2014ஆம் ஆண்டில் இந்த தொகை அதிகரித்து எவ்வளவு என்றால் 6221 40 54 வயதினருக்கு இந்த பக்கவாத நோய் ஏற்பட்டிருக்கின்றதாம் என்று ஒரு ஆய்வு சொல்வதை தன்னுடைய செய்தியாக இணைத்திருந்தார் சாம்பவி தவக்குமார். எனவே அவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டபடியே இன்றைய செய்திகளோடு இணைந்து கொண்டவர்களாக யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள்? தினா சண்முகநாதன், கல்யாணி கமலநாதன், சாகித்யா தவக்குமார், சாம்பவி தவக்குமார் ஆகியோர்கள் இணைந்திருந்தார்கள். எனவே இணைந்து கொண்ட அத்தனை இளைய செய்தியாளர்களுக்கும் பாமுகத்தின் வாழ்த்துக்களை இணைத்து கொடுத்தபடியே இந்த நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.